ஹலோ எவ்ரிவன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 5 சப்ஜெக்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையான்றது ரிசல்ட் எனக்கு தான் தெரியும். கண்டிப்பாக நான் ரிசல்ட்டையும் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ரிசல்ட் நினச்சேன். ஏன்னா எப்படி கரெக்ஷன் பண்ணுவாங்கன்னு தெரியாதுல்ல பேப்பர். ஸோ எங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தால் எங்களுக்கு ஆளுக்கு தெரியும். பட் ஆனால் இங்கே எங்கே போகுதுன்னே பேப்பர் தெரியாது. ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து இதான் ஃபைனல் எக்ஸாம்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு இன்னொரு எக்ஸாம் இருக்குது, ஹானர்ஸ் எக்ஸாம். பட் ஆனால் இது வந்து நம்மளுடைய பேப்பரில் வந்து சேர்க்கக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் இன்னும் ஒரு எக்ஸாம், இந்த ஒரு எக்ஸாம் மட்டும்தான் இருக்குது. இதுக்கு ஒரு நாள் தான் எனக்கு வந்து லீவ் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இது வந்து தியரி கம் ப்ராக்டிக்கல்ன்றதுனால. ஸோ 2 யூனிட் வந்து ஆல்ரெடி லேபுக்கு போயிடும். ஸோ 3 யூனிட் தான் இருக்குது. அந்த 3 யூனிட் தான் படிக்க போகிறேன். அந்த 3 யூனிட்லேயே எனக்கு வந்து HTML CSS தான் இருக்குது ஒரு யூனிட் ஃபுல்லாக. ஸோ அது தெரியுன்றதுனால அதை நான் லெத்தாஜிக்காக விட்டுட்டு 2 யூனிட் மட்டும் தான் வந்து ஃபுல்லாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஏன்னா அதை சர்வர்ட் கனெக்ட் பண்ணுறது, அந்த கோடிங்லாம் படிக்க வேண்டியதாக இருக்குன்ட்டுன்னு. ஸோ ஓவரால் வந்து இதுக்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்து இதையும் முடிச்சாலும் 2 யூனிட் இருந்தாலும் பக்கவாக முடிக்கணும் இல்லையா? ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் சப்போர்ட் மீ அண்ட்